நான் முன்பே குறிப்பிட்டதைப் போல கலை, இலக்கியம், காதல், வீரம் எல்லாம் தமிழர்களுக்கென்று இருக்கின்ற தனி செம்மாந்த விழுமியங்கள். எங்குற்றான் உந்தன் மகன் என குரல் கேட்ட தாய்க்கிழவி, பொங்குற்ற துயர் அடக்கி புலி போன இடம் நான் அறியேன், போர்க்களம்தான் போயிருக்கும், புலி இருந்த குகை இதுதான் என்று தன் வயிற்றை சுட்டி காட்டிய தமிழ் என்று கலைஞர் எழுதினாரே, அந்த கலைஞர் தான் ஏறு தழுவுதல் ஆடவருக்கு அழகு, அவர் வாயில் வெற்றிலை சேறு தடவுதல் மகளிருக்கு அழகு என்று காதலையும் சொல்லியிருப்பார். அப்படி காத்துவாக்கில் ஒரு காதல் கதையை கேட்டபோது இரண்டு உண்மையான காதலர்கள் சந்திக்கின்ற தடையை, அதுவும் ஒரு குறிப்பிட்ட சூழலில் பூகோள பகுதியிலே வாழுகின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற தடைகளை எல்லாம் தாண்டி வருகின்ற அந்த ஓட்டத்தை இங்கே தந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சினிமாவாக இருந்தாலும், கலையாக இருந்தாலும், இலக்கியமாக இருந்தாலும் சமூகத்தில் இருக்கிற புழுக்கத்தை, சமூகத்தில் இருக்கிற கொதிப்பை வெளியே கொண்டு வந்து அவற்றை தீர்க்கக்கூடிய ஒரு தீர்க்கமான ஆயுதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற இயக்கம் திராவிட இயக்கம். காதல் கவிதையை பற்றிய பல்வேறு கருத்துக்கள் உண்டு. தி லாங்கஸ்ட் லவ் போயம் ஆஃப் தி லாஃப்டியஸ்ட் என்டிவர் கேன் பி கண்டென்ஸ்ட் இன் தோஸ் ஃபியூ வேர்ட்ஸ் தட் ஐ லவ் யூ அண்ட் ஐ வில் லவ் யூ ஃபார் எவர் என்று எலியட் சொல்லுவார். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ காதல்களை எல்லாம் சுருக்கி வைத்து பார்த்தால் ரெண்டு விஷயம்தான். உன்னை நான் காதலிக்கிறேன் அல்லது நான் காதலித்துக் கொண்டே இருப்பேன். இதுக்குதான் இவ்வளவு பெரிய இலக்கியங்கள் என்று ஒரு சிம்பிளிஃபைடு சொல்லுவார். அது ஒரு பார்வை. ஆனால் காதல் இல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்லுவதற்கும் இருக்கிறது. கலீல் கிப்ரானை நான் படித்திருக்கிறேன். லெபனான் பள்ளத்தாக்குகளில் சைப்ரஸ் மரங்களின் ஊடே என் காதலியின் கல்லறையை கடந்து செல்லும் என் பால்யகால சிநேகிதர்களே, உங்கள் காலடி சத்தம் மெதுவாக இருக்கட்டும், அதை கேட்டு என் காதலி கண்விழித்துப் போல போகிறாள் என்று கதறிய அந்த காதலனை கலீல் கிப்ரானில் நான் படித்திருக்கிறேன். ஆக வீரம், காதல் இவையெல்லாம் தமிழர்களுடைய பண்புகள், மாண்புகள். அந்த மாண்புகளில் இருக்கிற ஒன்றை இன்றைக்கு இருக்கின்ற சாதியம், இன்றைக்கு இருக்கிற அரசியல், இன்றைக்கு இருக்கிற பொருளாதார வேறுபாடு, இன்றைக்கு இருக்கிற மதவெறி இவைகளையெல்லாம் எதிர்த்து ஒரு காதல் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இளமை மட்டும் காரணம் அல்ல, அதையும் தாண்டி நல்ல மனப்பக்குவமும் இந்த சமூகத்தை புரிந்து கொள்கிற ஆற்றலும் வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே அப்படிப்பட்ட ஒரு படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விளைகிறேன். அதற்காக உழைத்த அத்தனை பெருமக்களையும் பாராட்டி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.